சரிகமபா மேடையை கண்ணீரால் நிறைய வைத்த பலையக வாலிபன் நம்ம இந்திரஜித். இந்திரஜித் அவர்கள் சரிகமபா தமிழ் தொலைக்காட்சியின் மேடை அரங்கில் பாட்டு பாடி அசத்தி வருகின்றார். பல வழிகளோடு தனது கனவுகளை தாங்கியவாறு தமிழகம் பயணித்த அவர் ஐயா பாலசுப்பிரமணியத்தினுடைய கல்லறைக்கு சென்று அவரது நினைவிடத்தில் கண்ணீரால் மலர் தூவி அவரை வணங்கி எழுந்து தரிசித்து வந்தார். என் அப்பா என அவர் அழைக்கின்ற அந்த அழைப்பின் ஊடாகவே அவர் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த பாசம் அதன் ஊடாகவே வெளிப்படுகிறது. இந்திரஜித் யார் என்கின்ற விடயத்தை இந்த நினைவிடத்துக்கு சென்று அவருக்கு மாலை அணிவித்து அவரை வணங்கியதில் இருந்தும் இந்த மேடையில் அவரை அறியாமல் அவரது கண்கள் கண்ணீரால் அவரை கவலைகளை கரைத்த பொழுது மக்கள் உணர்ந்திருப்பார்கள். கவலைகளால் தோய்ந்து அவன் அழுத பொழுதும் அவன் மட்டும் அங்கு அளவில்லை. அந்த மேடையில் இருந்த நடுவர்கள், அங்கிருந்த ஏனைய யூரிக்கள் மற்றும் அங்கு பாட்டு பாட வந்திருந்த ஏனைய தோழ சகாக்களும் கண்ணீராலே குளித்தனர். ஒரு பாடகனுக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் என்பதுதான் பாடகருடைய நினைவாகவும் ஏக்கமாக இருந்தது. ஒருவரை, ஒரு பாடல் பாடியவரை தனது நெஞ்சில் சுமந்து அவன் எவ்வாறு நடந்து தவழ்ந்தான் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். தன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கின்ற ஒருவன் என்னை நினைத்து என் நினைவிடத்துக்கு வந்து என்னை ஒருவன் வணங்கிச் செல்கிறான் என ஐயா பாலசுப்பிரமணியம் அவர்கள் நினைவிடத்தில் இருந்து நினைத்திருப்பார். இவனை பின்தொடர்ந்து இருப்பார். அவனை கட்டி இணைக்க துடித்திருப்பார். அவர் கரங்களை நீட்டியிருப்பார். ஆம், அது இந்திரஜித்திற்கு தெரிந்திருக்காது. ஏன், அவர் உடலற்ற ஒருவராகவே இப்பொழுது உலவிக் கொண்டிருப்பார். அவனது கண்ணீர் வந்த கண்ணீரும் நலம்பால என்கின்ற அந்த பாடலை பாடிய பொழுதே அந்த பாடலினூடாக அவன் கேட்க வந்த விடயங்கள் எம்மை மெய்சிலிக்க வத்தன. ஆம், பிரபல பாடகரும் அன்பான பண்பான ஒரு மனிதராக விளங்கிய ஒரு மூத்த பாடகராகவும் 50,000க்கு மேற்பட்ட பாடலை பாடி இந்த கல்லறையில் உறக்கமிடுகின்ற அந்த பாலசுப்பிரமணியம் என்கின்ற அந்த பிரம்மாண்டத்தின் நினைவிடத்தில் சென்று தனது நினைவுகளை பகிர்ந்து வந்திருக்கின்ற அந்த இந்திரஜித்துக்கு நடுவுகளை எழுந்து நின்று பாராட்டி அவனுக்கும் வளமை போன்றே சிறந்த முதல் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர். எங்கள் இந்திரஜித் எங்கிருந்தாலும் இதுபோல நீடித்து வாழ வேண்டும் என்பது நமது ஆசை. இத்துடன் நான் பயணலுக்கு செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நான் வந்த கனவு இங்கே நினைவாகி விட்டதாக அவன் கண்ணீரால் சொல்கின்ற பொழுது எங்கள் கண்களும் கனிந்தன. எமது தேசத்து புதல்வன் எங்கிருந்தாலும் வெற்றி பெற்று வரட்டும். இவருக்கு தகுந்த மேடையை வழங்கி அவனை கௌரவித்த தமிழ் தொலைக்காட்சிக்கு இந்த வேளையில் ஈழத்தமிழர்களாகிய நாங்களும் உலகத்தமிழ் சார்பில் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.